ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன ரீடிங் பார்க்க போகிறேன்னா, வைகாசி மாதத்துக்கூட ரீடிங்கை பார்க்க போகிறோம். பைல் 1, பைல் 2, பைல் 3 இந்த 3 நம்பரில் உங்களோட இஷ்ட தெய்வத்தை வேண்டி ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பைல் 1 நினச்சவங்களுக்கு என்ன பைலோன்னு நினச்சிக்கோங்க. ரீடிங் பார்க்கலாம். நல்லா ப்ரே பண்ணிட்டு இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க வைகாசி மாதத்தோட ரீடிங் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த மந்த் உங்களுக்கு தேவையான பண வரவுகள் வரும். நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் கண்டிப்பாக வரும். அது நீங்கள் வாங்க வேண்டிய பணமாக இருக்கலாம், இல்லை பணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும், இல்லை யாருக்காவது இன்க்ரிமெண்ட் வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு ஒர்க்குக்காண்டி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா சம் ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஃப்ரம் லாஸ்ட் மந்த்தாகவே நீங்கள் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த மந்த் இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு இந்த ஒர்க்கு முடிஞ்சிடும். டிவைனோட சப்போர்ட் நல்லாவே இருக்குது. யாராவது லேண்ட் வாங்கணும் அப்படின்ற பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை அப்பார்ட்மெண்ட் ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் அதோட ப்ராசஸிங் வேகமாக நடக்கும். ஃபோர் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு டிவைன் அள்ளி கொடுக்க ரெடியாகவே இருக்குது. நீங்கள் தான் வாங்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் உங்கள் எஃபர்ட்டை உங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா நீங்கள் தான் டாப்பு. ஸோ நீங்கள் டிவைன் சப்போர்ட் நிறையாவே இருக்குது. அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஆஸ் அ பிஸ்னஸ் பண்ணுறவங்களாலும் சரி, இல்லை படிக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்பர் 1 பிளேஸ்க்கு வரலாம். பைல் 1ஓட இந்த வைகாசி மாதம் ரீடிங் தான். நெக்ஸ்ட் பைல் 2க்கு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்க உங்களை இஷ்ட தெய்வத்தை நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. பைல் 2 சூஸ் பண்ணவங்க இந்த மாதம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தெரியும். என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிடுவீங்க. அது டிவைனோட சப்போர்ட் நிறையாவே இருக்குது. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு டிவைனோட சப்போர்ட் இருக்கனால அந்த பிரச்சனையை க்ராஸ் பண்ணி வந்துடுவீங்க. ஆனால் ஒரு சில விஷயத்துக்கு ஆர்டர் போட வேண்டியது வரும். ஆர்டர் போட்டால் தான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். இந்த வைகாசி மாதத்தோட ரீடிங் இப்படி கிளாசிப்பிங் பேசுகிறவங்கனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆவீங்க. இந்த மாதம் கிளாசிப்பிங் பேசுகிறவங்கனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆவீங்க. உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. லவ் லைஃப்பில் சம் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு.
எதுனாலும் பொறுமையாக போய்க்கோங்க. கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி தான் விஷயம் நடக்கும். நம்ம பொறுமையாக போகிறதுனால பல விஷயத்த நம்ம ஜெயிக்கலாம். பொறுமையாக போங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகள் முடியுமா முடியாதான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. முடிஞ்சிடும் கூடிய சீக்கிரம். அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டே போயிட்டுருங்க. டிவைன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஹெல்த் விஷயத்தை கொஞ்சம் டேக்கப் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் டிவைனோட சப்போர்ட் நல்லாவே இருக்குது. ஃபைல் 2 ரீடிங். நெக்ஸ்ட் ஃபைல் 3 பார்க்கலாம். ஃபைல் 3 இந்த வைகாசி மாதத்தோட ரீடிங்கை பார்க்கலாம். ஃபைல் 3க்கான வைகாசி மாதம் ரீடிங். ரொம்ப நாளாக ஃபைல் 3 ரொம்ப நாளாக யார்ட்டையும் பேசாமலேயே ரொம்ப தனிமையிலே இருக்கீங்க. தனிமையில் இருந்தாலும் உங்களோட டிவைனோட சப்போர்ட் அதிகமாக இருக்குது. உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மணி பிளாக்கேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த பணம் இன்னும் வராமல் இருக்குது. அது கூடிய சீக்கிரம் வந்துடும். ஒரு சில பேர் இடத்த மாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு வரும். மீன்ஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போக வேண்டியது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை த்ரோட் சக்ரா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வார்த்தைகளில் பேசும்போது நிதானமாக பேசவும். இந்த மந்த் எண்டுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த பணம் சேரும். மந்த் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஃபைனான்சியல் மணி ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மந்த் எண்டில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் முடிஞ்சிடும். மணி ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிடும். ஃபேமிலியோட எங்கேயாவது பிக்னிக், வெளியூருக்கு போயிட்டு வருவீங்க, கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. நிறைய அனுபவப்பட்டிருக்கீங்க. லாஸ்ட் மந்தோட இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அனுபவப்பட்டு போய் தான் இன்னைக்கு ஒரு சில பேர்லாம் பேசாமல் இருக்கீங்க. நமக்கு அனுபவம் கிடைக்க தான் ஒரு சில பேர் நம்ம பேசாமல் இருக்கோம். அதான் உண்மை. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கிடைச்சிருச்சு போல இருக்கு. ஸோ அதனால நிறைய பேர் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மந்தோட ஃபைல் 3யோட ரீடிங் தான். உங்களுக்கு என்னோட ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.